வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். மார்க்கெட்ல நிப்டி இது வரைக்கும் இல்லாத ஒரு ஆல் டைம் ஹையை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இப்ப வரப்போற பட்ஜெட்ல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறாங்க. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி இருக்கிற சிமெண்ட் செக்டர்ல லீடிங் பிளேயரா இருக்கிற ஆதித்யா பிர்லாவோட அல்ட்ராடெக் சிமெண்ட்டை பத்தி தான் இன்னைக்கு டீடைலா பார்க்க போறோம். இவங்க வந்து கண்டினியூஸா நிறைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய கம்பெனிஸை வந்து அக்வயர் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா கேசவராம் சிமெண்ட்ஸோட மெர்ஜர் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. அதுக்கு உண்டான ரேஷியோ எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப லாஸ்ட் வீக்ல இவங்க வந்து இந்தியா சிமெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 23% பக்கமா அக்வயர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி அல்ட்ராடெக் சிமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸா ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இந்தியா சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர் வந்து கடன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அதுல இருந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதை வந்து ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணி அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து மார்க்கெட்ல வந்து எந்தெந்த சிமெண்ட் கம்பெனிஸ் வந்து அக்வயர் பண்ண முடியுமோ அதை எல்லாமே அக்வயர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. கேசவராமோட மெர்ஜருக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரேஷியோவும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப லாஸ்ட் வீக்ல பாத்தீங்க அப்படின்னா 23% ஸ்டேக் வந்து இவங்க வந்து பை பண்ணிருக்காங்க 1900 கோடிக்கு. சோ இது எல்லாமே வந்து அல்ட்ராடெக் சிமெண்டோட ஃபியூச்சரை வந்து நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கும் இவங்க மார்க்கெட்ல டாப் பிளேயரா இருக்காங்க. அதை மெயின்டைன் பண்றதுக்கு இது வந்து எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கு. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்முக்கு சூட்டபுளான ஸ்டாக்ஸை பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் இந்த பிளேலிஸ்ட்ல டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து எக்ஸலண்டான ரிசல்ட்ஸை கொடுத்துருக்கு. இப்ப இந்த போர்ட்போலியோன்ற பிளேலிஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு போர்ட்போலியோ எப்படி கிரியேட் பண்றது, ஒரு 1 crore டார்கெட்டா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை எப்படி செட் பண்றது, லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி வந்து ஸ்டாக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும், ஒரு ஸ்டாக்ஸ்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு சிங்கிள் ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன பேராமீட்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணணும், இதை பத்தி கம்ப்ளீட்டா இந்த பிளேலிஸ்ட்ல அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லாங் டைம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு எல்லா வகையிலும் இது சப்போர்ட்டிவா இருக்கும். பிளேலிஸ்ட்ல டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். ஆட்டோ செக்டரை பொறுத்த வரைக்கும் டாடா மோட்டார்ஸ், பஜாஜ் ஆட்டோஸ், ஹீரோ மோட்டார் கார்ப் இதை பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் HDFC பேங்க், ICICI பேங்க், கோட்டக் பேங்க் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். இப்ப சிமெண்ட்ல வந்து மார்க்கெட் லீடரா இருக்கிற அல்ட்ராடெக்கை பத்தி கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் L&T வந்து டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். FMCG பொறுத்த வரைக்கும் ITC, HUL, டாடா கன்சூமர் ப்ராடக்ட், நெஸ்லே இந்தியா இதை பத்தி கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணிருக்கோம். IT ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 1 இயருக்கு முன்னாடி எல்லாமே அட்ராக்டிவான பிரைஸ்ல கிடைச்சிச்சு. அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபோசிஸ், விப்ரோ, TCS, டெக் மஹேந்திரா, HCL டெக்னாலஜி, LTI மைண்ட்ரி இதை பத்தி கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணோம். ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் டைட்டன் ஸ்டாக் அனலைஸ் பண்ணிருக்கிறோம். மெட்டலை பொறுத்த வரைக்கும் டாடா ஸ்டீல் வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். நான் பேங்கிங் பினான்ஸை பொறுத்த வரைக்கும் பஜாஜ் பினான்ஸ் வந்து டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். பெயிண்ட் செக்டரை பொறுத்த வரைக்கும் ஏசியன் பெயிண்ட் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஃபார்மால வந்து டாக்டர் ரெட்டிஸும் சன் ஃபார்மாவும் டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. ரிஃபைனரிஸை பொறுத்த வரைக்கும் ரிலையன்ஸ் ஸ்டாக்கை வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே போர்ட்போலியோ அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல வந்து அவைலபிளா இருக்கு. இதை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா இதனால வந்து நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணிருக்கிறோம். லாங் டேர்ம்ல இது எவ்வளவு வெல்த்தை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற அனலைஸ் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா புரியும். நம்ம வந்து ஒரு லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ 1 crore டார்கெட்டா வச்சு ஒரு போர்ட்போலியோ கிரியேட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு. ஸோ அதுல வந்து மெயினா செக்டர் அலோகேஷன் இருக்கணும். நம்ம வந்து நம்பர் ஆஃப் செக்டர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். இன்னும் ஒரு சில செக்டர்ஸ் வந்து மார்க்கெட்ல வந்து லீடிங் செக்டர்ஸ் அவைலபிளா இருக்கு. அதையும் ஐடென்டிஃபை பண்ண போறோம். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்கெட்ல பொறுத்த வரைக்கும் 30 to 40 ஸ்டாக்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம பாத்துக்கலாம். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் Nifty 50 ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது லாங் டேர்முக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியான போர்ட்போலியோ பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட் பண்ணும். மிட் கேப் இந்த மாதிரி ஒரு 20% செலக்ட் பண்ணிக்கலாம். போர்ட்போலியோ மேனேஜ்மெண்ட் வந்து டெஃபினட்டா இருக்கணும். எந்த ஒரு ஸ்டாக்லயும் வந்து 10%க்கு மேல போகாத மாதிரி நம்ம பாத்துக்கணும். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப நம்ம வந்து வேல்யூவா இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு எக்ஸலண்டான வெல்த் அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து லாங் டேர்ம்ல கிரியேட் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் SIP மோட்லயோ இல்ல மார்க்கெட்ல ஏதாச்சும் ஒரு ஹெவியான ஃபால் வந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல வந்து லம்சம் மோட்லயோ இன்வெஸ்ட் பண்றது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். ஸோ ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் SIP கான்செப்ட் வந்து ஒரு அருமையான கான்செப்டாவே இருக்கும். ஓவர்வியூ பார்த்துட்டு எதனால இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம செலக்ட் பண்ணிருக்கிறோம், இதோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்கு, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எப்படி இருக்கு, டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்படி இருக்கு, என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்கெட்ல நான் எப்ப இருந்து இதை கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன், என்ன ரேட்ல நான் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன், இதுக்கு வந்து காம்படிட்டரா இருக்கிற அதர் கம்பெனிஸ் என்னென்ன இருக்கு, இந்த கம்பெனியோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னங்கிறத பத்தி கம்ப்ளீட்டா இதுல இப்ப 1 by 1 நம்ம பார்க்கலாம்.
அல்ட்ராடெக்கை பொறுத்த வரைக்கும் இவங்க சிமெண்ட் செக்டர்ல வந்து மார்க்கெட் லீடரா இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஃபியூச்சர்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு டெவலப் ஆகுதோ அந்த அளவுக்கு இந்த கம்பெனியோட growth வந்து எக்ஸலண்டா நல்லா grow ஆகும். அது இல்லாம இவங்க கண்டினியூஸா நிறைய கம்பெனிஸ், அதாவது சிமெண்ட் செக்டர் கம்பெனிஸ் எல்லாமே அக்வயர் பண்றது இந்த கம்பெனி வந்து நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு போறதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா தான் இருக்கும். பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா வகையிலையும் எல்லா பில்டிங் செக்டர்ஸ்லயும் இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 2000 வந்து எல்என்டி சிமெண்ட் பை பண்ணதுக்கு அப்புறம் ஸ்ட்ராங்கா இந்த பிராண்டை வந்து கிரியேட் பண்ணாங்க. இதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மும்பைல இருக்கு. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கீ பர்சன் பாத்தீங்க அப்படின்னா கேசி ஜெகன்வர் இருக்காரு, மேனேஜிங் டைரக்டரா இருக்காரு. இந்த கம்பெனியோட ப்ரொடக்ஷன் மெயினா பாத்தீங்க அப்படின்னா சிமெண்ட் தான் மேனுஃபேக்சரிங் மெயினா இருக்கு. இதுல எம்ப்ளாயின்னு பாத்தீங்கன்னா 23,000 எம்ப்ளாய்க்கு மேல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து ஆதித்யா பிர்லான்ற ஒரு பேரண்ட் கம்பெனி, ஸ்ட்ராங்கான கம்பெனி இருக்கு. ஸோ அதனால வந்து இவங்களுக்கு அதர் ப்ராப்ளம்ஸ், இப்ப ஃபண்ட் ஆகட்டும், இவங்க அக்வயர் பண்றதாகட்டும், நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் எல்லா வகையிலையும் வந்து பிர்லா சப்போர்ட் இருக்கிறதுனால இவங்க ஸ்ட்ராங்கா க்ரோ ஆயிட்டே தான் இருப்பாங்க இந்த கம்பெனி. இந்த கம்பெனிக்கு வந்து நீ வரப்போற காம்படிஷன் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு மெயினான காம்படிஷன் இருக்கு. இப்ப மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அல்ட்ராடெக் சிமெண்ட் தான் வந்து லீடிங் பிளேயரா இருக்காங்க. கூடிய சீக்கிரம் பாத்தீங்க அப்படின்னா அதானி சிமெண்ட் வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா அம்புஜா சிமெண்ட், ஏசிசி, பென்னா சிமெண்ட் இந்த மாதிரி சிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அதானி வந்து அக்வயர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து இண்டிவிஜுவலா தான் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் இந்த கம்பெனிஸ் எல்லாமே மெர்ஜ் பண்ணாங்க அப்படின்னா அல்ட்ராடெக்கு ஒரு ஹெவியான காம்படிஷனை கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மார்க்கெட் லீடரா இருந்தாலுமே இவங்க வந்து அதானின்ற ஒரு பெரிய மேனேஜிங் குரூப் கீழே வரப்போற கம்பெனிஸை ஃபேஸ் பண்றது இவங்களுக்கு டிஃபிகல்டி ஜாஸ்தியா தான் இருக்கும். சோ ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன் வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்ப எப்படி டெலிகாம் செக்டரை பொறுத்த வரைக்கும் ரிலையன்ஸுக்கும் ஏர்டெலுக்கும் ஒரு ஹெவியான போட்டி இருக்கோ அந்த மாதிரி கூடி சீக்கிரம் சிமெண்ட் செக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த 2 கம்பெனிஸ் தான் மேக்சிமம் இருக்கிற மாதிரி ஆக போகுது. இதனால இவங்க கண்டினியூஸா அதர் கம்பெனிஸ் எல்லாமே வந்து பை பண்ணிட்டே இருக்காங்க. சோ அல்ட்ராடெக்கும் அதானி சிமெண்ட்ஸ் வந்து கூடிய சீக்கிரம் வந்து மார்க்கெட்ல டாப் பிளேயரா இவங்க 2 பேரும் மட்டும் இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ அதனால லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல அல்ட்ராடெக் வந்து இன்னும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு தான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இந்த ஸ்டாக்கை நம்ம மெயினா செலக்ட் பண்றதுக்கு ரீசன் பாத்தீங்க அப்படின்னா நிப்டி 50ல லிஸ்ட் ஆயிருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ல வந்து மோஸ்ட் பாப்புலர் கம்பெனியா இருக்கு. டாப் 100 கம்பெனிஸ்குள்ள லிஸ்ட் ஆயிருக்கு. டாப் கம்பெனிஸ், அதாவது மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் வந்து டாப் 100 கம்பெனிஸ்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. நிப்டி 50 பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெட்டீரியல் 2.1% வெயிட்டேஜா இருக்கு. அந்த 2.01% பொறுத்த வரைக்கும் அல்ட்ராடெக் வந்து 1.1% வந்து நல்ல ஒரு மார்க்கெட் வெயிட்டேஜ் இருக்கிற கம்பெனியா தான் இருக்கு. சோ இது வந்து ஒரு ஹெவியான நிப்டியை சப்போர்ட் பண்ற ஒரு கம்பெனியா தான் இருக்கு. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து 323 ஃபண்டுக்கு மேல இவங்க ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்பர் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஹோல்ட் பண்றதுனால இந்த கம்பெனியோட பிரைஸ்ல வந்து அந்த அளவுக்கு பெரிய டிஃபரன்ஸ் வந்து இமீடியட்டா எது எஃபெக்ட் ஆயிராது. மேல போறதுக்கு தான் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மார்க்கெட் கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் இவங்க 3,38,000 கோடிக்கு மேல இருக்கிற ஒரு ஹியூஜான கம்பெனியா தான் இருக்கு. சோ அதனால வந்து நல்ல ஃபண்டமெண்டலான ஸ்ட்ராங்கான கம்பெனியா தான் அல்ட்ராடெக் இருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர்ஸ் இருக்காங்க, எஃப்ஐஎஸ் இருக்காங்க, டிஏஎஸ் இருக்காங்க, பப்ளிக்ஸ் இருக்காங்க. சோ ப்ரொமோட்டரை பொறுத்த வரைக்கும் இவங்க 60% பக்கமா ஒரு ஹியூஜான ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் இருக்கு. அதே மாதிரி எஃப்ஐஐ வந்து ஒரு 18% இருக்கு, டிஏஐ வந்து ஒரு 15% இருக்கு, பப்ளிக் வந்து ஒரு 8% பக்கமா இருக்கு. ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்கிறது இந்த கம்பெனியை வந்து எல்லா வகையிலையும் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு தான் யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ப்ரொமோட்டரை பொறுத்த வரைக்கும் மார்ச் 2017 62% இருந்தது. இப்ப 59.96% இருக்கு. சோ ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர் ஹோல்டிங் தான் ஒன்னா இருக்கு. எஃப்ஐஐ பொறுத்த வரைக்கும் 21 இருந்தது, இப்ப 18 இருக்கு. டிஐஐ பொறுத்த வரைக்கும் 2017 வந்து 5% இருந்தது, இப்ப 15% மாறி இருக்கு. சோ நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான். கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 0.07 இருந்தது, இப்ப 0.05% இருக்கு. பப்ளிக்ட வந்து 10% இருந்தது, இப்ப வந்து 8% இருக்கு. சோ ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் பெரிய சேஞ்சஸ் இல்ல, நல்ல ஸ்ட்ராங்கான ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் தான் இந்த கம்பெனி இருக்கு. இந்த ஸ்டாக்கை நம்ம செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது பேலன்ஸ் ஷீட்டும் ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம அனலைஸ் பண்ணலாம். பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி வந்து மார்ச் 2013 29,582 கோடியா இருந்த டோட்டல் அசெட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்ச் 2023 1 லட்சம் கோடிக்கு மேல மாறி இருக்கு. சோ ஒரு ஹியூஜான இம்ப்ரூவ்மெண்ட் தான் இந்த கம்பெனி வந்து காமிச்சிருக்கு. இயர் பை இயர் நல்லா ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த கம்பெனி வந்து க்ரோ ஆயிட்டே போயிட்டே தான் இருக்கு. ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் வந்து 2013 வந்து
3867 கோடியா இருந்தது. இப்ப வந்து 2024 9422 கோடியா மாறி இருக்கு. அதே நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் மார்ச் 2013 2688 கோடியா இருந்தது. இப்ப 7000 கோடியா மாறி இருக்கு. சோ நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான். இயர் பை இயர் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிட்டே தான் இருக்கு. சோ ஃபண்டமெண்டலா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் வைஸும் சரி, ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வைஸ் இந்த கம்பெனி வந்து ஸ்ட்ராங்கான கம்பெனியா தான் இருக்கு. இப்ப இந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ், அதாவது ரெவென்யூ, நெட் ப்ராஃபிட், இபிஎஸ், புக் வேல்யூ பர் ஷேர், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, டெப்ட் ஈக்விட்டி எப்படி இருக்கு லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ரெவென்யூவை பொறுத்த வரைக்கும் 2020 வந்து 42,000 கோடிக்கு மேல இருந்தது. இப்ப 70,000 கோடிக்கு மேல மாறி இருக்கு. சோ நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் இந்த கம்பெனி கண்டினியூஸா இயர் பை இயர் காமிச்சிட்டே இருக்கு. நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் 5,752 கோடியா இருந்தது. இப்ப 7,000 கோடிக்கு பக்கமா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்கு. சோ கோவிட் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் டிமாண்ட் இருந்துச்சு. அந்த வகையில ரேட் எல்லாமே ஹைக் பண்ணதுனால நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் ஸ்லோ ஆனதுனால இப்ப வந்து ஒரு 7,000 கோடிக்கு பக்கமா நல்ல ஒரு நெட் ப்ராஃபிட்டையும் காமிச்சிருக்காங்க. இபிஎஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சுக்கிட்டே தான் இருக்கு. 199 இருந்தது, இப்ப 243 மாறி இருக்கு. அதே புக் வேல்யூ பர் ஷேரை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி வந்து 1352 ரூபாயா இருந்தது. இப்ப 2000 ரூபாய்க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ இதுவும் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் 14.74 இருந்தது. இப்ப 11.63 மாறி இருக்கு. அதே மாதிரி டெப்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 0.55 இருந்தது. இப்ப 0.17 மாதிரி இருக்கு. சோ கடனை வந்து இவங்க நல்லா குறைச்சிருக்காங்க. சோ இது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான சைனா தான் தெரியுது. சோ அதனால லாங் டேர்ம்ல இவங்க வந்து ஒரு டெப்ட் ஃப்ரீ கம்பெனியாவே இருக்கிறதுக்கு தான் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவான மேனேஜ்மெண்ட் இருக்கு. சோ ஃபியூச்சர் growth வந்து எக்ஸலண்டா தான் இருக்கும். அதனால டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்க அப்படின்னா ஆக்டிவான மேனேஜ்மெண்ட் இருக்கிறதுனால இவங்களோட பிசினஸ் மாடல் கிளியரா இருக்கும். பிசினஸ் டிமாண்டும் வந்து அந்த அளவுக்கு ஜாஸ்தியா இருக்கிறதுக்கு தான் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா இந்தியா வந்து ஒரு growing கண்ட்ரியா இருக்கிறதுனால நல்ல ஒரு சேல்ஸ் growth இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இதோட பிரைஸ் எப்படி லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா இருக்கு. அதே மாதிரி PE ரேஷியோ எப்படி இருக்கு. என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்கெட்ல நான் எப்ப இருந்து என்ன ரேட்ல கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன், இதுக்கு காம்படிட்டரா இருக்கிற அதர் கம்பெனிஸ் என்னங்கறத பத்தி இப்ப பார்க்கலாம். பிரைஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 300 ரூபா 350 ரூபா அந்த ரேஞ்சில் 2006 இருந்த கம்பெனி இப்ப 12,000 ரூபாய்க்கு பக்கமா ஒரு ஹியூஜான ரேட்ல வந்து இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. PE பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து ஆவரேஜா வந்து இந்த கம்பெனிக்கு PE வந்து 34 இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா 47 48 அந்த ரேஞ்சில் வந்து இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்போலியோல பாத்தீங்க அப்படின்னா நான் 2019 இருந்து இதை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் 3,600 ரூபாய்ன்ற ரேட்ல இதை பை பண்ணேன். என்னோட ஆவரேஜ் பிரைஸ் வந்து இப்ப 5,200 இருக்கு. சோ 1 lakh மேல இதுல நான் ஹோல்டிங்ஸ் வச்சிருக்கேன். ஸ்டார்டிங்லயே வந்து நான் வந்து இது கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணதுனால இப்ப எனக்கு வந்து ஒரு நல்ல ஹியூஜான ரிட்டர்னா இந்த கம்பெனி எனக்கு கொடுத்துருக்கு. இதுக்கு காம்படிட்டரா இருக்கிற அதர் கம்பெனிஸ்னு பாத்தீங்க அப்படின்னா அதானியோட அம்புஜா சிமெண்ட்ஸ் இருக்கு, ACC இருக்கு. இது வந்து இன்னும் மெர்ஜ் ஆகல, தனியா தான் இருக்கு. ஸ்ரீ சிமெண்ட்ஸ் இருக்கு, JK சிமெண்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து நல்ல காம்படிட்டரா இருக்காங்க. இண்டஸ்ட்ரி PE பொறுத்த வரைக்கும் 29.78 அதாவது 30 இருக்கு. இப்ப அந்த கம்பெனியோட PE வந்து 48 இருக்கு. கொஞ்சம் வந்து காஸ்ட்லியா இருந்தாலுமே அதர் கம்பெனிஸ் எல்லாமே கம்பேர் பண்றப்ப இவங்க வந்து நல்ல குரோ ஆகிறதுனால சோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப ஏதாச்சும் மார்க்கெட்ல கரெக்ஷன் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டா இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணுங்க. மெயின் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தியான டிவிடெண்ட் பே அவுட் கொடுக்குறாங்க. சோ அது வந்து ஒரு மெயினான பாயிண்டா பார்க்கலாம். நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா புக் வேல்யூ வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸா வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கு. இது வந்து நெகட்டிவ் ஃபேக்டரா பார்க்கலாம். சோ வேற எந்த ஒரு ப்ராப்ளமும் மேஜரான ஃபால்ட் இந்த கம்பெனில இல்ல. லாங் டேர்ம் ஃபோக்கஸ் நல்லா இருக்கு. சோ டெஃபினட்டா வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப இந்த ஸ்டாக்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து SIP மோட்ல கூட இன்வெஸ்ட் பண்ணாலும் லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு நல்ல வெல்த் கிரியேட் பண்ணி கொடுக்கும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 47% பாக்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 54% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்போலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்போலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்போலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும்.
இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.